வேலை செஞ்சு இவங்க ரொம்ப ஹெட் வெயிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரத்துக்கு மட்டுமே இந்த கட்டளை இடக்கூடிய கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எந்த விஷயத்தையுமே வந்து சாஃப்ட் கைண்டாக அவங்களும் சொல்ல தெரியாது. அப்படி ஆணை, அதாவது அது அன்பு தான், அது கூட ஒரு ஆணையாக தான் வெளிவருமே தவிர அது சாஃப்டாக வந்து அவங்களுக்கு பேச வராது. நியாய உணர்வு வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதாவது சரி தப்பு அப்படிங்கிற நியாய உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ரைட் எது ராங் எது அப்படிங்கிறத வந்து 100% அழகாக டிரைவ் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு கொடுப்பாங்களே தவிர எடுத்த உடனே இது இப்படிங்கிற அந்த அந்த பொது கருத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த பித்ருக்கள் தர்ப்பணம், பாரம்பரிய சடங்குகள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஈர்த்து பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் இந்த பாரம்பரியத்தை வந்து போற்றி நடத்துறதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அது மகம் நட்சத்திரம் சிறப்பான எடுத்துக்காட்டு. இவங்களோட மைனஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஈகோ தான். ஸோ இவங்களோட ஈகோ கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா அது வந்து இப்போது ஒரு கப்புள்ஸ்குள்ளே ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன் பிட்வீன் நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் சமாதானம் ஆயிரும், இல்லைனா 2 days, அந்த 24 hours ஆல்மோஸ்ட் ஆயிரணும் 2 days. ஆனால் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் அந்த பிரச்சனையே ஈகோயிஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப டே தாண்டும். ஆனால் அதை பற்றி அவங்க வருத்தமே பட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் இந்த ஆப்போனன்ட் தான் இறங்கி வரணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ண வைக்கிறது இந்த மகம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து தன்னுடைய விஷயத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து இப்படித்தான், நான்னா இப்படித்தான் அப்படிங்கிற வடிவத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு வந்து கசப்பாக தெரியலாம், மற்றவங்களுக்கு இவங்க ரொம்ப ஈகோவாக தெரியல. ஆக்சுவலி அதுதான் அவங்களோட நல்ல பண்பு. அவங்களோட நல்ல பண்பை சொல்கிறது கூட அந்த விஷயந்தான். அதாவது இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க ஈகோஸ்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க, ரொம்ப ஈர்க்கிற சக்தி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த குவாலிட்டி இவங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க வந்து ஏன் அவங்க இறங்கி வரல அப்படிங்கிற கேள்வியே இவங்களுக்கு இருக்கும். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தான் இந்த அரசியல் அதிக ஈடுபாடு. இந்த நிறைய பேர் அதாவது பொதுவாகவே இவங்க நீதி சார்ந்த விஷயங்கள்னா ஒரு ஜட்ஜு, ஒரு அட்வொகேட்டு, இந்த மாதிரிப்பட்ட தொழில்கள், அப்புறம் வந்து அரசியல் பணிகள் அதிகமாக ஈடுபடுறது, ஆன்மீகம், இந்த சமூக சேவைகள், இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் எல்லாமே அதிகமாக ஈடுபடுறது அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் காமனாக இருப்பாங்க. இவங்க இல்லாத துறையே இல்லை அப்படி. அதாவது எலி இருக்கு இல்லையா, எலி எந்த இடத்துல போகாது, எலி போகாத இடமே இல்லை, நமக்கே தெரியும். அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டே இல்லை. இப்போ நம்ம எந்த விஷயத்தை எந்த வீடாக இருக்கட்டும், ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக கூட இருந்தாலும் அந்த ஒயரை கடிக்கிறதுக்கு அந்த எலி வந்துடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை மாதிரி இந்த எலி வந்து புகாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மகன் நட்சத்திரக்காரங்க இருக்காத டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்